ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம ஆடி வெள்ளிக்கிழமை ஒரு செம்பு இந்த மேஜிக் நீரை வீட்டில் தெளித்தால் அந்த இடத்தில் ஆதி பராசக்தி இருப்பாள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏற்கனவே நம்ம சேனல்ல இந்த ஆடி 3வது வெள்ளிக்கிழமையொட்டி ஒரு பதிவு வந்து போட்டிருக்கோம். அம்மனுக்கு இப்படி கூழ் ஊற்றினால் கோடி வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி, அதாவது நீங்க கோவில்ல போய் எப்படி கூழ் ஊற்றுவது, அல்லது வீட்டிலேயே உங்களால கோவிலுக்கு போக முடியலன்னா வீட்டிலேயே கூழ் தயாரித்து எப்படி அம்மனுக்கு படைச்சு அதை நம்ம வந்து மற்றவங்களுக்கு கொடுப்பது அப்படின்றத பத்தி. இந்த கூழ் ஊற்றுவது இந்த ஆடி 3வது வெள்ளிக்கிழமை அவ்வளவு பலன்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். அதையும் போய் நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த ஆடி வெள்ளிக்கிழமை, இது எந்த ஆடி வெள்ளிக்கிழமை வேணுமானாலும் நீங்கள் செய்யலாம், செவ்வாய்க்கிழமையும் செய்யலாம். வெறும் இந்த ஒரு செம்பு நீர், அந்த மேஜிக் நீர், அதில் சில பொருட்கள் வந்து நம்ம போடுவோம். அந்த மேஜிக் நீரை ரெடி பண்ணி நீங்கள் வந்து வீடு முழுவதும் தெளித்து விட்டாலே போதும். அந்த எந்த இடத்துலெல்லாம் இந்த நீர் வந்து படுகின்றதோ அந்த இடத்திலெல்லாம் அந்த ஆதிபராசக்தி எழுந்தருளி உங்கள் இன்னல்களையும் கஷ்டங்களையும் போக்கி உங்களுக்கு சர்வ மங்களங்களையும் அள்ளித்தருவாள். அது எப்படி என்னன்றதை வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுக்கு உகந்த சக்தி வாய்ந்த மாதம். இந்த மாதத்தில் செய்யக்கூடிய அனைத்து வழிபாடுகளும் எளிய பரிகாரங்களும் உங்களுக்கு கைமேல் பலன்களை அள்ளி கொடுக்கும். அந்த ஆதிபராசக்தியின் அருளையும் பெற்றுக் கொடுக்கும். அதுவும் இந்த ஆடி வெள்ளிக்கிழமை, ஆடி செவ்வாய்க்கிழமை நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய சின்ன எளிய பரிகாரங்களை செஞ்சாலே போதும். அந்த அம்மனின் அருளை முழுமையாக உங்களுக்கு வந்து பெற்றுக் கொடுக்கும். உங்கள் குடும்பத்துக்கு எந்த ஒரு கஷ்டமும் நேராமல் நீங்கள் வேண்டிய வரங்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். இப்போது இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு செம்பு நீரை எப்படி நம்ம மேஜிக் நீராக, அந்த புனித நீராக மாற்றி வீடு முழுவதும் தெளித்து அம்மனின் அருளை பெறுவது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதற்கு வந்து இந்த மாதிரி செம்பு எடுத்துக்கிறோங்க, கலசம் அப்படின்னே சொல்லுவோம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பித்தளை செம்பு அல்லது வெள்ளியில் இருந்துச்சுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்படி எதுலையுமே இல்லை அப்படின்னா மண் செம்பு வந்து விற்கும், அந்த மண் குடுவை மாதிரி, அது இருந்தாலும் எடுத்துக்கிறோங்க. எதுவும் இல்லைன்னா நீங்கள் சில்வர் செம்பே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் தண்ணி குடிக்க வச்சுருக்கிற செம்பை, அந்த செம்பை எடுத்து அதில் சுத்தமான தண்ணீர் வந்து நீங்கள் முழுதாக பிடித்து கொள்ளுங்கள். அரைகுறையாக பிடிக்காதீங்க, நல்லா தழும்பவே பிடிச்சிக்கிருங்க. அந்த தண்ணீரை வந்து நம்ம பூஜை அறையில் ஒரு பிளேட்டை வச்சு அதுக்கு மேலே இந்த செம்பை வந்து வச்சுருங்க. இது வந்து இந்த வெள்ளிக்கிழமையோ அல்லது செவ்வாய்க்கிழமையோ எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் வந்து செய்யலாம். காலையில் செய்யலாம், மதியம் செய்யலாம், இரவு செய்யலாம், மாலையில் செய்யலாம். நீங்கள் வந்து செஞ்சு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அந்த செம்பு வந்து இருந்தாலே போதும். அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் வந்து தெளித்து விட்டுடலாம். அதில் வந்து முக்கியமாக முதல்ல நம்ம போட வேண்டியது என்ன அப்படின்னா, மஞ்சள் தூள். அம்மனுக்கு உகந்த மங்களகரமான அந்த மஞ்சள் தூளை அந்த செம்பில் வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கிறங்க. ஒரு 1/4 ஸ்பூன் போட்டாலே போதுமானது. அதுக்கப்புறமா மிக மிக முக்கியமாக இந்த ஆடி மாதத்தில் அம்மனுக்கு உகந்த வேப்பிள்ளை, ஒரு கொத்து வேப்பிலையை வந்து அதில் உருகி அப்படியே போட்டுருங்க. அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் கொஞ்சமாக ஒரு பீஸ் இருந்தால் கூட போதும். அதை கைட்டே நசுக்குனீங்கன்னா நசுங்கிரும். அதை வந்து அந்த தண்ணீரில் போட்டுருங்க. 2 ஏலக்காய் வந்து போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அதில் என்ன போட போகிறோம் முக்கியமானது அப்படின்னா, வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால மகாலட்சுமியின் அம்சமும் உங்களுக்கு அந்த லக்ஷ்மி கடாட்சமும் கிடைப்பதற்கு, லக்ஷ்மி தேவியின் அருளும் கிடைப்பதற்கு கல்லுப்பு கொஞ்சமாக ஒரு 4, 5 கல் அந்த உப்பு வந்து போட்டாலே போதுமானது. அதாவது அந்த லக்ஷ்மி கடாட்சம் மிகுந்த அந்த பொருளை வந்து நம்ம போடணும். இந்த மாதிரி இந்த 5 பொருட்கள், மஞ்சள் தூள், வேப்பிலை, பச்சை கற்பூரம், ஏலக்காய், அதுக்கப்புறமா இந்த கல்லுப்பு, இந்த 5 பொருளையும் போட்டாலே போதுமானது. கண்டிப்பாக இது வந்து ஒரு புண்ணிய தீர்த்தமாக மாறிவிடும். ஏன்னா இதில் போட்டிருக்கிற எல்லா பொருட்களுமே தெய்வீக ஒரு சக்தி வாய்ந்த பொருட்கள், அம்மனுக்கு உகந்த பொருட்கள். அதுக்கப்புறமா இந்த செம்பு மேலே கொஞ்சமாக எந்த பூக்கள் இருக்கோ அதை போடுங்க. அப்படி இல்லைன்னா துளசி, எது உங்ககிட்ட இருக்கோ அந்த மலர்களையோ துளசியோ அதில் வந்து போட்டுருங்க. போட்டு இதை வந்து அந்த பூஜை அறையில் ஒரு இடத்துல வச்சுட்டு அந்த செம்புக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுருங்க. வச்சு நம்ம பூஜையை வந்து செய்யணும். தீபாராதனை வந்து காமிக்கணும். ஊதுபத்தி, சாம்பிராணி எது உங்களால் போட முடியுமோ அந்த செம்புக்கு நல்லா காமிச்சு நீங்கள் வந்து பூஜை செய்யுங்க. அம்பாள் படத்திற்கு ஏதாவது மல்லிகை இந்த மாதிரி மலர்களை வந்து சாற்றி வழிபடுங்க. தீபம் ஏற்ற மறக்காதீங்க இதெல்லாம் செய்யும் பொழுது. இந்த மாதிரி ஒரு சின்ன எளிய பூஜை செஞ்சு அந்த செம்பை வந்து கொஞ்சம் நேரம் பூஜை அறையிலே இருக்கட்டும். நல்லா வேண்டுதல் வந்து வைங்க. என்ன உங்களுக்கு நடக்கணுமோ அதை சொல்லுங்கள். உங்கள் கஷ்டத்தை சொல்லுங்கள். ஒரு சில வீட்லலாம் தெய்வ சக்தி இல்லை, ஒரு மாதிரி அமானுஷ்யமாக இருக்குது, எங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு கெட்ட சகுனமாகவே இருக்குது, கெடுதல் நிறைய நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இது எல்லாத்தையும் செஞ்சு பாருங்கள். நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து நீங்கணும். என் வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்தி, கெட்ட சக்திகள் நீங்கி தெய்வ சக்தி அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த நீரை ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ வச்சதுக்கப்புறமா
மா இலை இருந்துச்சுன்னா அத வச்சு எடுத்து தொளிங்க. அல்லது அந்த வேப்பில இருந்தாலே அத எடுத்து பூஜை அறையிலேருந்து ஆரம்பிச்சு எல்லா இடத்துலயும் மூலை, முடுக்கு, இண்டு, இடுக்கு உங்க வீட்ல இருக்கக்கூடிய அந்த அனைத்து மூலைகளிலும் தெளிச்சு விடுங்க. வெளியில வாசல்ல, கொல்லைப்பக்கம் இருக்குது, பின்பகுதி இருக்குன்னா அங்கேயும் தெளிச்சு விடுங்க. ஏன்னா, இதுல இருக்கின்ற அந்த ஒவ்வொரு துளி நீரிலும் அந்த அம்மன் ஆதிபராசக்தி கண்டிப்பாக எழுந்தருள்வாங்க. உங்க வீடு முழுவதும் அந்த ஆதிபராசக்தியின் பிடியில் வந்துவிடும். அந்த அம்மனின் பாதுகாப்பில் வந்துவிடும். எந்த ஒரு கஷ்டங்களும், இன்னல்களும், தீய சக்திகளும் உங்க வீட்ல ஆட்டி படைச்சாலும், அதெல்லாம் இந்த மேஜிக் நீரால நிச்சயம் உடனே வந்து அகன்றுவிடும். அந்த அம்மன் இருக்கும் இடத்தில் அந்த கெட்ட சக்திக்கு என்னைக்குமே வேலை இருக்காது. அதனால கெட்ட சகுனங்களோ, உங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த கெட்ட விஷயங்களோ எதுவுமே உங்களிடம் வந்து பக்கத்துல கூட நெருங்க முடியாது. அனைத்தையும் அந்த அம்மன் வந்து பார்த்துக்கொள்வாள். இத வீட்டுக்குள்ள தொளிச்சதுக்கப்புறம் உங்க வீடே வந்து ஒரு தெய்வீக மனம் கமழும். கண்டிப்பா அந்த ஆதிபராசக்தி உங்க வீட்டில் இருப்பதை நீங்கள் வந்து உணர முடியும். கண்கூட காண முடியும். ஏதாவது ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வந்து தேடி வரும். நல்லது மட்டுமே நடக்கும். கண்டிப்பா அத முயற்சி பண்ணி பாருங்க. அற்புதமான எளிமையான பரிகாரம். கண்டிப்பா இந்த ஒரு செம்பு நீர் உங்க வீட்டுக்கு அந்த ஆதிபராசக்தியை அழைத்து வரும். இத வந்து ஆடி, வெள்ளி, செவ்வாய் நீங்க வந்து செய்யலாம். நல்லா இருந்துச்சு அப்டின்னா, நீங்க தாராளமா இத வந்து எப்பொழுதுமே வாரத்திற்கு ஒரு முறை வெள்ளிக்கிழமையோ, செவ்வாய்க்கிழமையோ செஞ்சுக்கிட்டே வாங்க. நிச்சயம் நல்லது நடக்கும். அம்மனின் அருள் கிடைக்கும். அந்த அம்மன் நிலையாக உங்கள் வீட்டில் தங்கி அருள் புரிவாள். இது மாதிரி எளிமையான பரிகாரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வியூவர்ஸ். தேங்க் யூ.